Hi viewers, welcome to PG's Chronicle channel. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஈஸியான டிஷ்ஷு, அதாவது ஒயிட் சாஸ் பாஸ்தா. இது வந்து நம்ம வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ஸ் வச்சே பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி தான். சம் இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம கடையில் ஷாப்லேயே கிடைக்கும், வாங்கிக்கலாம். இப்போ வாங்க என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பென்னி பாஸ்தா. இது வந்து ஒரு நீளமான பாஸ்தா இந்த ஷேப்பில் இருக்கும். இது வந்து பென்னி பாஸ்தான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இந்த பாஸ்தாவில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். நீங்கள் இதுவும் இல்லாமல் கொஞ்சம் சங்கு மாதிரி இன்னும் கொஞ்சம் ஸ்மால் சைஸ், மீடியம் சைஸு அந்த மாதிரி பாஸ்தாலாம் இருக்கும். எல்லா பாஸ்தாலையுமே நீங்கள் இது பண்ணலாம். ஸோ இது வந்து நான் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். தென் ப்ரொக்கோலி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து காலிஃப்ளவர் யூஸ் பண்ணிக்கலாம். தென் மஷ்ரூம் 1 கப்பு. இது வந்து கொடமிளகாய், அதாவது கேப்சிகம். தென் பச்சை பட்டாணி, க்ரீன் பீஸு. தென் கார்லிக் வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துருக்கேன். தென் ஆனியன் நல்லா சாப் பண்ணியிருக்கேன். தென் கார்ன். இதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து இன்னும் கேரட்டு இந்த மாதிரி என்னென்ன வெஜிடபிள்ஸ் போடணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். தென் மைதா பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒயிட் சாஸ் ரெடி பண்ணுறதுக்காக மைதா எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். தென் சால்ட்டு வந்து தேவையான அளவு. தென் பார்த்திங்க அப்படின்னா சில்லி ஃப்ளேக்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வீட்டில் உள்ள காஞ்ச மிளகா கூட மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சிங்கன்னா நமக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் நம்ம யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் ஒரேகானோ. இந்த ஒரேகானோ வந்து நமக்கு சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி ஷாப்பில் கிடைக்கும். தென் இந்த பேசில் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருந்ததுனால எடுத்துகிட்டேன். உங்களுக்கு சப்போஸ் இது கிடைக்கல அப்படின்னா துளசி நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ வாங்க இப்போ நம்ம எப்படி ஒயிட் சாஸ் பாஸ்தா செய்கிறதுங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பாஸ்தாவை பாயில் பண்ணிக்கலாம். ஸோ வாட்டர் நல்லா ஹீட் ஆனதும் பேனில் அப்படியே இந்த பாஸ்தாவை போட்டுட்டு இந்த கண்டிஷனில் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம பாயில் பண்ணுறப்ப சால்ட்டு போடுறதா அந்த பாஸ்தாவில் வந்து போய் இறங்கும். பாஸ்தா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7 to 10 மினிட்ஸ் வந்து பாயில் ஆகணும். ஸோ சால்ட்டு போட்டுட்டு 1 ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூனு. நான் வந்து ஆலிவ் ஆயில் சேர்க்குறேன். நீங்கள் வந்து ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். ஸோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸோ ஒரு 7 to 10 மினிட்ஸ் வரைக்கும் பாயில் பண்ணுங்கள். ஸோ இப்போ நல்லா பாயில் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜுக்கு இப்போ எடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜுக்கு இருக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணி இந்த பாஸ்தாவை எடுத்துட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா பாயில் ஆகிடுக்க. ஓகேங்களா. இது வந்து தனியாக வச்சுட்டு இப்போ நம்ம வந்து ஒயிட் சாஸ் பாஸ்தாவை வந்து எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். ஸோ ஒயிட் சாஸ் பாஸ்தாவுக்கு வந்து நம்ம பட்டர் சேர்க்கணும். ஸோ இப்போ நான் வந்து 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். இந்த பட்டர் நல்லா உருகி வரட்டும். ஸோ பட்டர் நல்லா உருகினதும் நம்ம மைதா எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, 5 டீஸ்பூன் ஆஃப் மைதா, அதை ஆட் பண்ணி இந்த பட்டர்லேயே கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா மைதா வந்து நல்லா, அதாவது சாண்டி கன்ஸ்ட்ரக்ஷன் இது கண்டென்ட்டுக்கு வரணும். இது மைதா நல்லா ஃப்ரை ஆகி ஒரு கலரில் வரணும். இந்த மாதிரி லம்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. நான் வந்து 1 கப் தான் பாஸ்தா எடுத்ததுனால மைதா அண்ட் மில்க் வந்து கம்மியாக தான் எடுக்கிறேன். 1/2 லிட்டர் மில்க்கு தான் நான் அதில் வந்து சேர்க்க போகிறேன்.
ஸோ அந்த மைதா வந்து பட்டரில் நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் மில்க் ஆட் பண்ணுங்கள். நான் வந்து இப்போ 1/2 லிட்டர் மில்க் தான் எடுத்தேன். நான் வந்து 1/2 லிட்டர் மில்க் தான் எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ மாவு மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, இதை எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். அதாவது இது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மில்க்கு வந்து நான் வந்து பாயில் ஆகாத மில்க்கு தான் எடுத்திருக்கேன். ஸோ அதாவது இந்த சாஸ்லேயே வந்து மில்க் வந்து பாயில் ஆகி வரும். அதாவது ஒரு க்ரீமி டெக்ஸ்சருக்கு ஒரு சாஸ் அளவுக்கு நல்லா கெட்டியாக வர்ற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த க்ரீமி டெக்ஸ்சருக்கு வந்து சேஞ்ச் ஆகுறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஆனியன் எடுத்துக்கோங்க, ஸ்மால் ஆனியனு. அந்த ஸ்மால் ஆனியனில் ஒரு 3 க்ளவுஸ் கிராம்பு, அந்த கிராம்பை வந்து ஜஸ்ட்டு அதில் குத்திக்கங்க. குத்திட்டு இதில் போட்டுருங்க. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நல்லா க்ரீமி டெக்ஸ்சருக்கு வருது. நம்ம அதோட வந்து ஆனியன் ப்ளஸ் கிராம்பு சேர்த்துருக்கோம். ஸோ ஆனியன் ப்ளஸ் கிராம்பு சேர்க்குறப்ப அதோட அந்த ஸ்மெல் அந்த இது வந்து இறங்குறப்ப நல்ல அரோமா சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா க்ரீமியாக வந்துருச்சு பார்த்திங்களா. இது வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு செஞ்சுக்காங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா அடி பிடிச்சி ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி ஆகிடும். அவ்வளோதான், நம்ம ஒயிட் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துப்போம். ஏன் ஃபில்ட்ரு பண்ணுறோம் அப்படின்னா, ஏதோ லம்ஸ் இருந்தாலும் அது போயிடும். ப்ளஸ் இந்த ஆனியன் போட்டிருக்கோம் இல்லையா, ஆனியன் கிராம்பு, அதுவும் வந்து அதுலேருந்து போயிடும். ஸோ அதனால ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்துப்போம். ஸோ அவ்வளோதாங்க, இது ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. ஸோ நல்ல க்ரீமியான சூப்பரான ஒயிட் சாஸ் ரெடி. இப்போ வாங்க நம்ம பாஸ்தா வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ we are going to make a pasta. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆலிவ் ஆயில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து வேறு ஆயில் எதுவும் ஸ்மெல் இல்லாத ஆயில் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மீன்ஸ் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரி எதுவும் ஆயில் உங்களுக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். ஸோ ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். நல்லா ஃபஸ்ட்டு கார்லிக் ஆட் பண்ணிக்கோங்க. அது ஃபைன் சாப்டு கார்லிக்கை. ஸோ எதுவுமே வந்து ரொம்ப டீப் ஃப்ரை ஆகணுங்கிறது கிடையாது. ஜஸ்ட் நார்மல் ஃப்ரை பண்ணிங்கன்னா போதும். தென் ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க, ஃபைன் சாப்ட் ஆனியன். ஸோ ஆனியன் வந்து லைட்டாக வதங்கினாலும் போதும். ரொம்ப டீப் ஃப்ரை ஆகணுங்கிறது கிடையாது. ஸோ ஆனியன் லைட்டாக தானதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ் ஒவ்வொன்றும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நான் ப்ரொக்கோலி ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ப்ரொக்கோலி இல்லை அப்படின்னா காலிஃப்ளவர் நீங்கள் சேர்த்துக்கலாம். தென் மஷ்ரூம், தென் கேப்சிகம், கொடமிளகா, தென் கார்ன், மக்காச்சோளம்,
தென் பீஸ் பச்சை பட்டாணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அதாவது இந்த வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா இந்த ஆயில் ஹீட்லேயே வந்து பாயில் ஆகணும். ஹாஃப் பாயில் ஆனால் கூட பரவாயில்ல. க்ரீன் பீஸ் வந்து பாயில் ஆகலைன்னா நீங்கள் வந்து ப்ரீ பாயில் கூட பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு 5 மினிட்ஸ் பாயில் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன் க்ரீன் பீஸை. ஸோ வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் நேரம் பாயில் ஆகட்டும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து பாயில் ஆகட்டும். ஸோ இப்போ வெஜிடபிள் பாயில் ஆகிறப்ப நம்ம வந்து ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்க பாஸ்தாவை இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இது கூட நம்ம இப்போ ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஒரிகானோ ஃபஸ்ட் ஒரிகானோ ஆட் பண்ணுங்கள். தென் சில்லி ஃப்ளேக்ஸ், தென் பேசில் ஆட் பண்ணிவிட்டு சால்ட் வந்து நீங்கள் வெஜிடபிள் பாயில் ஆகிறப்பே சால்ட்டு போட்டுங்க. அப்போ போடலை, ஸோ அதனால் இப்போ போடுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சம் பெப்பர் பவுடரும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதாவது இந்த பாஸ்தா அண்ட் வெஜிடபிள்ஸ் நம்ம ஆட் பண்ண அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே வந்து நல்லா மிங்கிளாகி வரணும். இப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து நமக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம சாஸ் ஒயிட் சாஸ் ஊற்றின உடனே வந்து நம்ம ஒரு 2 மினிட்ஸ்லேயே வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த அடுப்பு ஹீட்லேயே தான் வந்து நம்ம செய்யணும். ஏன் அப்படின்னா நம்ம சாஸ் ஊற்றிட்டு கொஞ்சம் ரொம்ப கிண்டணும் அப்படின்னா கஞ்சி மாதிரி ஆகிடும். ஸோ நவ் இட் இஸ் ஃபைன். இப்போ வந்து நம்ம ஒயிட் சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை சிம்மிலே வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து தென் ஒயிட் சாஸ் ஆட் பண்ண உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா இல்லைன்னா ரொம்ப கஞ்சி மாதிரி கொலன்னு ஆகிடும். ஸோ இதோட சேர்த்து என்ன ஆட் பண்ணணும்னா க்ரீம் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான், வேணால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. ப்ளஸ் சீஸும் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். இது வந்து ஒயிட் மில்க் சீஸு. ஸோ
ஸோ அவ்வளோதாங்க, பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. ஸோ க்ரீமி டெக்ஸ்சர் ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை.